திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற உயரிய லட்சியத்தோடு ஒரு எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்காரு. புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள்ல அவரு சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திக்கிறாரு. அப்போ சிதம்பரத்தை அடுத்த புவனகிரி தொகுதியில மக்களை சந்திச்சு பேசுறாரு. புவனகிரி தொகுதியில அதிமுக ஆட்சியில செய்த சாதனைகளையும் திமுக இப்போ ஆட்சியில தந்த வேதனைகளையும் பார்க்கலாம். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில 1971 இருந்து 2021 வரைக்கும் இதுவரை நடைபெற்ற 12 தேர்தல்கள்ல அதிமுக 6 முறை வெற்றி வாகை சூடியிருக்கு. புவனகிரி தொகுதி அதிமுகவோட கோட்டையா இருக்கு. அந்த தொகுதியோட தற்போதைய அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவர் மக்கள் மனங்கள்ல நீங்கா இடம் பெற்று புவனகிரி அப்படிங்கிற அதிமுகவின் அசைக்க முடியாத எஃகு கோட்டை அப்படின்ற அளவுக்கு செயலாற்றிட்டு வராரு. மக்கள் பிரச்சனைக்கு முதல் ஆளா குரல் கொடுத்து சாலை வசதியா, குடிநீர் வசதியா, விவசாயிகள் பிரச்சனையா, எது அப்படின்னாலும் அதிமுக எம்எல்ஏ முதல் ஆளா களத்துல நிக்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல புவனகிரி பகுதியில நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் மூட்டைகள் சேதாரம் ஆகாம உரிய காலத்துல அரசு கொள்முதல் செஞ்சுட்டு வந்தது. ஆனா திமுக ஆட்சியில காலதாமதமா நெல் கொள்முதல் செய்யப்பட்டதால விவசாயிகள் பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மழை நீர்ல மூட்டைகள் வீணாகி உரிய இழப்பீடு கிடைக்காம விவசாயிகள் அவதிப்படுறாங்க. பள்ளி கட்டடங்கள் பாழடைஞ்சு கிடக்குது. அதிமுக எம்எல்ஏ அரசின் அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு போனாலும் உரிய பதில் அளிச்சு செஞ்சு கொடுக்கப்படுறது இல்ல. கல்வி நிலையங்கள் திமுக ஆட்சியில பாழடைஞ்சு கிடக்குது. மாணவர்கள் பாதுகாப்பில்லாம இருக்காங்க. தொகுதி மக்களுக்கு கிராம பகுதிகளில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாம சிரமப்படுறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மருத்துவமனைகள் வரைக்கும் வசதி குறைவு, போதிய டாக்டர்கள், செவிலியர்கள் இல்லாம அவதிப்படுறாங்க. வேலை வாய்ப்பு இன்மை, உரிய தொழில் வளங்கள் இல்லாமை அப்படின்னு அரசின் கவனமின்றி திமுக ஆட்சியில புவனகிரி தொகுதி புறக்கணிக்கப்படுது. இந்த நிலை மாற இரட்டை இலை ஆட்சியே ஒரே தீர்வு. அதிமுக ஆட்சிய மறுபடியும் அமைப்போம், எடப்பாடியாரோட கையில ஆட்சியை கொடுப்போம். வெல்லட்டும் இரட்டை இலை, மலரட்டும் அம்மா மாடல் ஆட்சி.